கலக்க போவது யாரு சீசன் 10 உடைய வின்னர் சரவணன் நதியா. ஷோ வினர்ஸ் ஆயிருக்கீங்க. சோ பெரிய பிரைஸ் அமௌண்ட்டும் கண்டிப்பா. அதான் மேடம் இந்த அடகு வச்சிருக்கேன் மேடம் ஒரு செயின், அதை போய் திருப்பணும். வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. எல்லாம் கண்டஸ்டன்டே பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிறாங்க. நீ என்னன்னா பொண்டாட்டியே கண்டஸ்டன்ட் மாதிரி பாத்துக்கிறே. 5 மாசம் சோறு போட்டது எங்க அக்கா தான். அதுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி அக்கா. நான் அவரை அடிக்கலாம், அது டெலிகாஸ்ட் ஆகும். அவர் என்ன கை ஓங்கினா கூட அது டெலிகாஸ்ட் ஆகாது. 10 எபிசோட்ல 6 எபிசோட அடிதான் மேடம் வாங்கிருக்கேன். நான் எப்படியும் அந்த கிடைச்ச காசுல நான் தான் கொஞ்சம் ஒரு 10% கூடுதலா எடுத்துக்கிட்டேன். 3 நாளைக்கு மேல தலைவனால எந்த ஊர்லயுமே தங்க முடியாது. 4வது நாள் விடிஞ்சிச்சுன்னா அந்த டீ கடையில போய் டீ குடிக்கணும். அங்க இருக்கிற ஒரு பெரிய போண்டா எடுத்து சாப்பிடும். அது போய் சொல்றாங்க மேடம், நம்ம போண்டானா சாப்பிடுறது இல்ல, நான் வடை தான் சாப்பிடுறேன். 2.5 கோடி சொல்றாங்க கோயம்புத்தூர் ஹைவேல, நமக்கு தெரிஞ்சவர்தான் இருக்கு. இவர் கூப்பிடுறாரு டீ கடைக்காரர், அண்ணே இருங்க நான் வியாபாரம் பேசும்போது. எதுக்கு இவர் கூப்பிட்டாருன்னா 3 நாளா பாக்கி டீக்கு காசு கொடுக்கணும். நகைச்சுவையிலே ஒருத்தங்க மனசு புண்படுறமான நகைச்சுவைகளும் தொடர்ந்து செய்யப்பட்டுட்டே தானே இருக்கு. உருவக்கேலி ஆகட்டும், நிறக்கேலி ஆகட்டும். சோ அதுக்கு நீங்க என்ன மாதிரி பதில் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? பொதுவாவே உருவக்கேலி நகைச்சுவைங்கிறது என்ன கிண்டல் பண்றதை தவிர இது வரைக்கும் உங்க பட்டிமன்ற மேடைகள்ல வேற யாருமே அந்த உருவக்கேலியோ கலாய்க்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உருவக்கேலியுமே உங்களை அதிகபட்சமா நான் குண்டா இருக்கிறாங்க, குட்டையா இருக்கிறாங்க அந்த மாதிரி நாங்க விஜய் தொலைக்காட்சியில 10 எபிசோட் பண்ணிருக்கோம். எதுலயுமே இல்ல. ஒரு இதுல நான் மேக்கப் கொஞ்சம் கூட போட்டதுனால மேக்கப் கொஞ்சம் கூட போட்டிருந்தாங்க. என்னமா கோழி பண்டிகை கொண்டாடின பிராய்லர் கோழி மாதிரி இருக்க ஒரு சிம்பிளா, அதாவது என்ன யாருடைய மனதும் புண்பற்ற கூடாது. அதுல நாங்க நினைச்சாலும் பேச முடியாது. டைரக்டர் சார் சொன்னாங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நதியாவுக்கு அது பொருந்தாது, அதனால நதியாவை நீங்க கலாய்க்காதீங்க சரவணன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு முன்னாடி இருந்த அளவுக்கு உங்களுக்குமே தெரியும் விதிமுறைகள்லாம் நிறைய இப்ப மாறி, குறிப்பா பெண்களை எதுவும் நான் அவரை அடிக்கலாம், அது டெலிகாஸ்ட் ஆகும். அவர் என்ன கை ஓங்கினா கூட அது டெலிகாஸ்ட் ஆகாது. பாருங்க, சட்டமும் சாதகமா இருக்கு, டிவியும் இப்ப சாதகமா இருந்தா நான் இதுதான் சார் சொன்னாங்க, நதியா விடாதீங்க அடிங்க போட்டு சரவணன் சார் எனக்கு வரல சார் அப்படின்ட்டு அவர் 2 தடவை எனக்கு செஞ்சு வேற காமிச்சாரு எங்க டைரக்டர். பாருங்க என்ன அடிக்கிறதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பாருங்க. அதிகபட்சமா உழைச்சது வேற எதுக்கும் இல்ல மேடம். ஒரு 4 எபிசோட் 10 எபிசோட்ல 6 எபிசோட அடிதான் மேடம் வாங்கியிருக்கேன். நான் எப்படியும் அந்த கிடைச்ச காசுல நான் தான் கொஞ்சம் ஒரு 10% கூடுதலா எடுத்துக்கணும். ஏன்னா அடி வாங்கின நான் தானே. இல்ல அது ஏன்னா குடிக்கிற புருஷனை எப்படி இது பண்ண முடியும்? தொடப்பத்துல அடிச்சாதானே அவன் தெரியும். சோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இவரை வச்சு நான் மக்களுக்கு அதே மாதிரி கலக்க போவது யார் ஷோ பத்தி பேசும்போது தொடர்ந்து நீங்க ஷோட டைரக்டர் தாம்சன் சார் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி உங்க போஸ்ட் எல்லாத்துலயுமே கூட இறைக்கும் இயக்குனருக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருந்தீங்க. தொடர்ந்து இயக்குனருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. உங்களோட இந்த பயணத்துல அவர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்ல முடியுமா? அதாவது இறைவனுக்கும் இயக்குனருக்கும் நன்றிங்கிறது எங்க உள்ளத்துல இருந்து வர்ற வார்த்தை. ஏன்னா இங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இறைவன் மூலமா நாங்க கேள்விப்படுறோம், டிவியில பாக்குறோம், நேரா வர்றோம். அங்க திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் பண்ணக்கூடிய இயக்குனர். இது நீங்க இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்போம், இதை பார்த்துட்டு சார் பெருமை அதுக்கு இல்லை முகஸ்துதி, அதனால இல்லை. இப்ப நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம நன்றியை வெளிப்படுத்தணும்ல, வேற ஒண்ணும் நமக்கு அவருக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவரே இருக்கிற இடத்துல சிவகார்த்திகேயன்ல இருந்து தம்பி பாலால இருந்து புகழ்ல இருந்து ராமரையா எல்லாரையும் இப்ப இருக்கக்கூடிய ஈவன் மீடியால சோசியல் மீடியால திரைப்படங்கள்ல வரக்கூடிய அனைத்து பேரையும் உருவாக்குனவர் அவர். 20 ஆண்டுகளா ஒரே தொலைக்காட்சி இவ்வளவு பேரையும் உருவாக்குனது அவர் தான். அப்படிங்கிறப்போ எந்த பரிந்துரையும் இல்லாம எங்களை யாருன்னு தெரியாது, அவங்கள எங்களுக்கு தெரியும். நான் 10 ஆண்டு காலமா தாம்சன் சாரை பார்த்துக்கிட்டே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளை யாருன்னு தெரியாது. பண்ணோம் நல்லா இருக்கு, அடுத்து பண்ணோம் நல்லா இருக்கு. அப்ப திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இறைவனுக்கு அடுத்து இயக்குனர். நாங்க இன்னைக்கு இல்ல, அது என்னைக்கும் இறைவனுக்கு அடுத்து இயக்குனர் அப்படிங்கிறது எங்க உள்ளத்துல இருக்கிற வார்த்தை மேடம். எப்படி ரியலி ஃபீல் ப்ரவுட். நாங்க தாம்சன் சாரோட ப்ராடக்ட் அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். ஓகே. அதே மாதிரி ஷோட கெஸ்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, புகழ், அமுதவாணன், மதுரை மோத்தாகட்டும், ராமராகட்டும், இவங்க எல்லாருமே ஷோட பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்து இப்ப ஜட்ஜஸா இருக்கவங்க தான். சோ அவங்க நீங்க நடிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்க? ஏன்னா அவங்களும் இதே தளத்துல இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கவங்க தான். சோ உங்களோட ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்க? என்னென்ன சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்களா? அது எந்த மாதிரி இருந்தது? இல்ல எனக்கு அதிகமா நான் அந்த கான்செப்ட்லயே அதிகமா பேரை உச்சரிச்சது என் பங்காளி ராமரையா தான். நான் அவர் சொல்லி எதா இருந்தாலும் ஏயா உனக்கு கான்செப்ட் இல்லாடி என் பேரையா சொல்லுவ அப்படிம்பாரு. அங்க இருந்து
அதுமாதிரி எனக்கு ஒரு 2-3 இதுகளில் கேமியோ சின்ன சின்ன நானு நடிகர் தம்பி விமல் வந்திருந்தாங்க, நானு அவர் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அப்போ என்னன்னா நம்ம ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு துறையில் பயணிக்கிறோம், இன்னைக்கு வந்துட்டோம், இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வேறுபாடு இல்லை. அதில் ராமரையா, அடுத்து மாப்பிள்ளை புகழ், அந்த ஆரம்பத்துல இருந்து மாமானா மாமா தான், மாப்பிள்ளை முடிக்கிற வரைக்கும். இப்போ உனக்கு கூட உங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தேன், மாப்பிள்ளை இது மாதிரி விகடன் தான் எங்களோட முதல் இன்டர்வியூ போகிறோம். அப்படியே மாமா நல்லா பண்ணிடுவோம்மா, இவ்வளோதான். அது மாதிரி முத்து, மதுரை முத்தையா வந்து என்னன்னா எங்கள் சக பட்டிமன்றம், நம்ம சக பட்டிமன்றத்துலேருந்து 2 பேரும் வந்திருக்கிறாங்களே எப்படி அப்படின்னா நினைக்காம நம்ம பட்டிமன்றத்துல வந்திருக்கிறாங்க, நம்ம வளர்க்காம யாரும் வளர்க்குறோம், நல்லா பண்ணிடுங்கயா, இதை இப்படி கூட பண்ணுங்க தலைவரே, நானும் அவரும் அப்படிதான் பேசிக்குவோம். என்ன தலைவரே அப்படின்னா, தலைவரே அடுத்து நீங்க பண்ணும்போது இந்த விஷயத்த அப்படி மாத்தணும், இந்த விஷயம் இதை சொல்லணும்ல. எனக்கு நிறைய சேஞ்சஸ் சொன்னாரு. நீ வந்து மேடையில பேசுற மாதிரியே பேசுறேன், அப்ப நல்லா பண்றாரு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இது பண்ணு. அது மாதிரி இவன் அமுதவாணனும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணுவாரு. எந்திரிச்சோன்னா அவரு ஒரு விஷயம் நல்லா இருக்கு நாங்க பண்ணது. இப்ப ஃபைனல்ல அவங்க கிராமத்துக்கு என் பிள்ளைங்களை கூட்டி வந்தா செட் ஆகாது அப்படிம்பாங்க, நீனே எனக்கு ஃபைனல் வந்தா செட் ஆயிருக்க, அது யதார்த்தமா வந்தது. இதுக்கு அவரா எந்திரிச்சு கைதட்டாரு. அப்ப என்னன்னா கலைஞர்களை கூட இருக்க ஜட்ஜஸா வந்தாலும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி ஆங்கர்ஸ் நிஷாவா இருக்கட்டும், வினோத் அவங்க நிஷா அவங்களாம் உங்களுக்கு பட்டிமன்றத்துல இருந்தே தெரியும்ன்றது. நம்ம ஊர்ல நடுவரா இருந்து அவங்க பேச்சாளரா ஆமா, பேசின நான் நடுவர், இவங்களும் அவங்களும் பேச்சாளர் உண்டு. ஆனாலும் அங்க வரும் பொழுது நம்ம ஊரு அவங்க என்ன விவரத்துக்கு போனாலும் எங்க வீட்டுக்குள்ள தானே. ஆனா அதுலயும் நம்ம சக கலைஞர்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல, ஒரே துறையில இருந்தா ஜெலசி இருக்கும், இவங்க இவங்களை வளர விட, அப்படின்னா எதுவுமே இல்லை. நல்ல அந்த ஃபைனல் அறிவிச்சோடயே சூப்பரா அப்படின்னு முதல் வாழ்த்து இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நிஷா தான் எனக்கு முதல் வாழ்த்து பக்கத்துல இருந்து, சூப்பரா வெரி குட்ரா. அப்ப நான் ஏற்கனவே சொன்னதான் மேடம், ஒட்டுமொத்த ஒரு கூட்டு முயற்சி அது வந்து நடுவர்கள்ட்டே இருந்தது, 2 தொகுப்பாளர்கள்ட்ட இருந்தது. இது ஜட்ஜஸ் ஆங்கர்ஸ் வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே ஈக்குவல் தான். இப்ப நாங்களா தான் அவங்க ஏஜ் குரூப் ஓரளவு அப்படிங்கறதுனால எங்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளிதான் இருப்பாங்க. ஆனா மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபுல் இன்வால்வ்மெண்ட் ஆயிடுவாங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது சம்மடா சூப்பரா பண்ணிட்டீங்க. கண்டஸ்டன்ட் யாருன்னே தெரியல மேடம் ஒரு டைம். ஏன்னா மாப்பிள்ள புகழ் பெர்ஃபார்மன்ஸ், அமுது பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, முத்தண்ணே வந்துட்டாரு, ராமரையா மேடல் இறங்கி, இதுல யாரு கண்டஸ்டன்ட், யாரா ஜட்ஜ், ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்கன்னா அவங்களே கேக்குறாங்க. அந்த கண்டஸ்டன்ட் பண்றாங்க, ஒரு போட்டியாளர் பண்ணக்கூடியது, இது ஒரு காம்படிஷன் ஷோ அப்படிலாம் இல்ல. அந்த மேடையில காமெடி இருக்கணும், எல்லாரும் கடந்து இறங்கி இதே மாதிரி தானே உட்கார்ந்து ராமரண்ணெல்லாம் உருண்டு பிறண்டு புகழலாம் அடிச்சு இதே மாதிரி உட்கார்ந்த மேடம். விமல் சார் வந்திருந்தாங்கல்ல, அவர் ராமரையா அப்படி இருப்பாரு, நான் இருப்பேன், என்னோட இதுக்கு கேமியோ வந்தவர் ஒரு கட்டத்துல, ஏயா நீ கண்டஸ்டண்டா இல்ல நான் கண்டஸ்டண்டாயா, எவ்வளவு நேரம் நான் போராடிட்டு ஏதாவது பேசியா டைலாக் அப்படின்னாரு. அப்ப சுண்டல் கொஞ்சம் எடுத்து வைங்க, இதை சொல்றதுக்குதான் அவ்வளவு நேரம் முயற்சி பண்ணியா. அந்த மாதிரி அந்த மேடையில எல்லாருமே கலைஞர்கள் தான், அது காமெடி அந்த இடத்துல பண்ணணும், அந்த ஷோ ஒட்டுமொத்தமா அந்த ஷோ சக்சஸ் ஆகணும் அப்படின்னு. எங்க சீனியர் இபி ஐயா மு ராமச்சந்திரன் ஐயா சொல்லுவாரு, இப்ப ஜட்ஜஸா இருக்காங்க, இப்போ அடுத்த ஷோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க அங்கே வந்து களத்தில் நிற்பாங்க, ஆங்கராக இருக்க அவங்க ஜட்ஜா வருவாங்க, திரும்ப நடிக்க கூப்பிட்டா. இது என்னன்னா இவங்களுக்கு இதான் ரோல் அப்படின்னா இல்லை, நீங்க இன்னைக்கு இருக்கீங்க, அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை கூப்பிடுவோம், திரும்ப உங்களை சொன்னா உங்களை ஆங்கரா கூட ஆக்குவோம், திரும்ப இங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். இதுல வந்து என்னன்னா யாருக்கும் எந்த இது பதவி நிரந்தரமானதுனால இந்த விஜய் தொலைக்காட்சியை பொறுத்தவரை குறிப்பா நகைச்சுவை நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் சேர்ந்து உழைச்சாதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம மோசார் சொல்லுவார். அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு அதான், அவங்க நடுவர்களா செயல்பட்டதை விட இந்த வந்த மொத்த போட்டியாளர்களுக்கும் ஒரு நல்ல சகோதரனா இருந்தாங்க. அதே மாதிரி விருந்தினர்கள் கெஸ்ட் வருவாங்க இல்லையா, வாரம் ராதாரவி சார் வந்திருந்தாங்க, நிச்சயமா விமல் சார் வந்தாங்க, ரியோ வந்திருந்தாங்க. சோ அவங்க எல்லாம் வரும்போது எந்த மாதிரி இருந்தது, அவங்க கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரேப்போ இருந்தது, அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்க? இது வந்து நான் சொல்லி ஆகணும், எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம டைரக்டர் ஆக்டர் சசிகுமார் வந்திருந்தாரு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், ஷோவோட கலக்க போது யாரு சீசன் 10ஓட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நாங்க தான். இப்ப மேடை ஏறுறோம் நாங்க, இது வரைக்கும் அந்த மேடையில நான் எத்தனை பட்டிமன்ற மேடை பண்ணிருந்தாலும் அந்த செட்டு அதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு எல்லாம் ஷிவர் ஆயிடுச்சு. அப்போ நாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சசிகுமார் என்ன சொன்னா, உங்களை மாதிரி பெண்கள் நிறைய இந்த காமெடி இதுக்கு வரணும் அப்படின்னு நான் இப்பதான் சொன்னேன், கண்டஸ்டன்டே ஒரு பொண்ணா வந்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு அப்ப அவங்க
மாலை போட்டிருந்தாங்க கோயிலுக்கு ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்கு. எனக்கு ஏதோ எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஐயப்பன் எனக்கு என் ஐயப்பனே வந்து என்ன பிளஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த கெஸ்ட் வரும்போது. அன்னை சீமான் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா யாரு வர்றாங்கிறத சொல்ல மாட்டாங்க பொதுவாகவே, யாருக்குமே கண்டஸ்டன்ட் யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு ஃபைனலுக்கு வர்றாங்கிறது முத நாள் நைட்டு எந்த ஆக்ட் நீங்க பண்ணணும், எத்தனை ஃபர்ஸ்ட் பண்ணணும், ரெண்டாவது அப்படி சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது சொன்னாங்க கெஸ்ட் வந்து சீமான் அண்ணன் வர்றாங்க அப்படின்னாங்க. நாங்க யதார்த்தமாவே நாங்க கான்செப்டா தான் எடுத்திருந்தோம். இப்போ அண்ணே வந்தனால அது கனெக்ட் ஆயிருக்கலாமே தவிர யதார்த்தமா நாங்க வச்சிருந்தது மனைவி பிள்ளைங்களை கூட்டிட்டு ஊருக்கு போகணும் சம்மர் வெகேஷன்ல. இப்போ அதை பேஸ் பண்ணி நான் கூப்பிடுறேன், இவங்க வர வேணான்றாங்க. அப்ப உங்க கிராமத்துல என்ன இருக்குன்னு கேக்குறேன். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் ரியாலிட்டி தான், யதார்த்தம். இதைத்தான் பேசணும். அதுல அவருக்கு எல்லாரோட இதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நம்மளோட இதுன்னு கூடுதலா சொல்லும்போது நம்ம மண்ணோட பேச்சு, ஏன்னா அவர் எங்க பக்கத்து மாவட்டம்ல, அதனால சிவகங்கைக்காரங்கிறனால நம்ம எளிமையான பேச்சு. உங்களுடைய கிராமங்கள், நாங்க நகரத்தை குறைய இப்பயும் நான் சொல்ல மேடம். இங்க வந்து விகடன் குழுமத்துல ஒரு நேர்காணல் எடுக்கிறிய, ஒரு சாதாரண கலைஞனை எவ்வளவு பெரிய குழுமம் நேர்காணல் எடுக்கிறிய. இப்ப நகரத்தை குறை சொல்லல, கிராமத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்லலாம். இதைத்தான் நாங்க இப்பயும் சொல்றது. கிராமத்தை ஒருபோதும் இந்த மாதிரி லீவுக்கு போங்க, அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஊரை பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் சொந்த ஊருக்கு போகணும்ல. இப்போ நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் ஊரில் கிராமத்தில் தான் பண்ணி ஆகணும். நீ உடனே பயந்துடாதீங்க கல்யாணம் சொல்கிறேன். அப்போ நம்ம ஊர் மறந்துடக்கூடாது. அதுக்கான சிட்டி வாழ்க்கையை, நகர வாழ்க்கை குறையே சொல்லலை. இங்கே உள்ளதை பயன்படுத்திக்குவோம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வச்சும் கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம். இதுதான் கான்செப்ட் பண்ணோம். அதுல ஏன் அவர் அதை இன்சிஸ்ட் பண்றாருன்னா, சென்னையில நாங்க ஒரு 6 month நம்ம வீடு EVP இருந்தோம். இவர் அப்படி கிடையாது. நாங்க பட்டிமன்றம் ஒரு 3 நாள் 4 நாள் வெளியில போயிட்டு வந்தாரு. 4வது நாள் விடிய காலம் வர ஒரு 5 மணி 6 மணிக்கு எங்க புதுக்கோட்டையில புதுக்கோலன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு டீ கடை இருக்கு. 3 நாளைக்கு மேல தலைவனால எந்த ஊர்லயுமே தங்க முடியாது. 4வது நாள் விடிஞ்சிச்சுன்னா அந்த டீ கடையில போய் டீ குடிக்கணும். அங்க இருக்கிற ஒரு பெரிய போண்டா எடுத்து சாப்பிடணும். அதனால எங்க சுத்தினாலும் அது சொல்லுவாங்களா ஹோம் சிக் அப்படிங்கிற மாதிரி. இவர் அந்த ஊர் சிக்கு. இந்த மாதிரி தவறான தகவல்கள் ஒரு ஊடகத்துல பரப்புறீங்க. ரியாலிட்டி அதுதான். அவருக்கு 5 மாசம் சென்னை கொண்டு வந்து வச்சிருந்தது ரியல். எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருங்கம்மா. பாதி போய் சொல்றாங்க மேடம். நம்ம வந்து போண்டானா சாப்பிட்றது இல்லை, நான் வடை தான் சாப்பிடுவேன். அதை அவங்க வந்து தவறுதலா பதிவு பண்ணா அவங்க அதை போட்டுருவாங்க. ஐயா அதை கொஞ்சம் எடிட் பண்ணி போடுங்க சொல்றேன் நான். அந்த மாதிரிதான் இவங்களை வச்சுட்டு பொதுவாவே ஒரு ஊருக்கு போறோம். ஈவன் நாங்க துபாயே பட்டிமன்றம் போயிருந்தோம். அங்க நாங்க 15 days நாங்க புக் பண்ணி போனோம். அதெல்லாம் சொல்லணும் மேடம். இன்டர்வியூல துபாய், மலேசியா அப்படி ஒரு 2-3 சொன்னா தானே உங்களுக்கு கொஞ்சம் மேடம் உண்மையிலே போனா போட்டா இருக்காங்க. அங்க ஒரு வாரத்திலே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் ஷோ முடிஞ்சிச்சு, இன்னும் என்னத்த இருக்கு சுத்தி பார்க்க, கிளம்ப சொல்லு, டிக்கெட் மாத்த சொல்லு அப்படின்ட்டு அந்த ஒரு குழந்தைங்க எப்படி ஊர் விட்டு ஊர் வந்தா கூட நச்சிருக்கோம். அந்த மாதிரி எங்க உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் சரி போயிட்டு நம்ம ஊருக்கு போயிடணும். திரும்ப நம்ம வேலைக்கு போவோம். நம்ம ஊருக்கு போய் நம்ம மனுஷ மக்களை பாக்கணும் மேடம். அது ஒரு அதுல என்னடா கிடைக்குதுன்னா, இப்ப முன்னாடி நான் டவுனுக்குள்ள இருந்தேன், டீ கடைக்கு ஈஸியா வந்துட்டேன். இப்ப டவுன்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி வீடு கட்டி போயிட்டேன். எங்க கிராமத்துக்கே போயிட்டேன். நான் எங்க கிராமத்துல இருந்து டீ கடைக்கு வர்றதுக்கு 6 கிலோமீட்டர். டீ 10 ரூபா ஓகேங்களா, பெட்ரோல் 50 ரூபா காருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 10 ரூபா டீக்கு 50 ரூபா. எதுக்கு வந்து அது பணத்துக்கு டீக்கு செலவு பண்ணல. அங்க வந்தோம்னா ஏதாவது ரியல் எஸ்டேட்னா பேசிட்டு இருப்பாங்க. பூந்தமல்லி ஹைவேல எங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்து பூந்தமல்லி ஹைவேல 400 ஏக்கர் இருக்கு. அது நம்ம ஒரே உட்கார்ந்து பேசினா நம்ம முடிச்சிடலான்னு. நான் நின்ன முடியாதானே தம்பி, நீ நிக்காத கிளம்பு அப்படின்னுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்ல அங்க காலைல 7 மணிக்கு போனாங்கன்னா 9 மணி வரைக்கும் அந்த இடம். நான் சொல்றது எதுவும் நீங்க ரியல் எஸ்டேட் கேள்விப்பட்டது இல்லையோ? டீ கடைகளை பேசிக்கலாம். எதுவும் நீங்க லட்சங்கள்லாம் இல்ல மேடம், எல்லாமே கோடிதான். 150 கோடி 200 கோடி. வாலிப சங்கத்துல அந்த பாட்டு 1 கோடி நீ பார்த்த அந்த மாதிரி சொல்ல அன்னைக்கு சொன்னாரு. 2.5 கோடி சொல்றாங்க கோயம்புத்தூர் ஹைவேல, நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட தான் இருக்குன்னாரு. இவர் கூப்பிடுறாரு டீ கடைக்காரு, அண்ணே இருங்க நான் வியாபாரம் பேசும்போது. எதுக்கு இவர் கூப்பிட்டாருன்னா, 3 நாளா பாக்கி டீக்கு காசு கொடுக்கணும், போண்டா வடைக்கு. அதை கொடுக்கல என்ன, ஆனா பேசுறது என்ன கோடிதான். இதுதான் ஃபினாலேயோட ஸ்பெஷல் கெஸ்ட் சீமான் சார் உங்களுக்கு சொன்ன ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது இருக்கா? ஒரு 2 பேரு இப்ப இந்த சீசன் இதுக்கு முன்னாடினா தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல. இப்ப எல்லாருமே ஒரு ஜோடியா தானே பண்ணாங்க. அதுல வந்து தனித்துவமான இணையரா இருந்தீங்க. நகைச்சுவை இணையரா 2 பேரும் மத்த இணையர் எல்லாருமே பண்ணாங்க. அதுல மத்தவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தனித்துவம் இருந்துச்சு. அதுக்கு மெயினா அவர் சொன்ன ரீசன்,
நம்ம மண்ணோட பேச்சு, இந்த யதார்த்தம், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு எங்களுக்கு அரசியல் சார்ந்து சித்தாந்தங்கள், கொள்கை வேறுபாடு அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு இயக்குனர், அவருடைய பார்வையில அவர் நம்மளை பாராட்டும் பொழுது உண்மையில நல்ல தேர்ந்த இயக்குனர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம அண்ணன் தான். அந்த பாராட்டு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்புறோம். 2 பேரும் சேர்ந்து இணைந்து நடிக்கும் போது பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்கான பவுண்டரிஸா எதை செட் பண்ணிப்பீங்க? அது நம்ம ஆன் ஸ்டேஜ் போற வரைக்கும் இப்ப நான் ஒரு ஸ்கிரிப்ட் மேக்சிமம் நான் தான் இந்த 10 எபிசோட்ல கடைசி ஸ்கிரிப்ட் மட்டும் தான் தலைவன் எனக்கு கை வலிக்குது என்னால முடியல நான் போய் படுத்துட்டேன் அவர் எழுதினார். மத்த 9 எபிசோடுக்கும் 8 பக்கம் எழுதுறது, அடிக்கிறது, திரும்ப 8 பக்கம் எழுதுறது. இந்த நான் 10th 12th படிக்கும் போது அப்படி லாங் சைஸ் நோட்டோட தெரிஞ்சேன். இதே சிச்சுவேஷன் இந்த 5 மாசம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வேப்ப மரம் ஒண்ணு இருக்கு மேடம், அதுல இந்த சைடு உட்காந்து அவங்க எழுதிட்டு இருப்பாப்ல, நான் அந்த சைடில் தலைக்கு காரில் ஒரு சின்ன தலானி இருக்கும், அது ஒரு துண்டுல சுத்தி வச்சுட்டு வேப்ப மரத்துக்கு அதுக்கு அப்படி வரும் மேடம். நீங்க ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா இங்க வந்து பாருங்க. இல்ல சொல்றேன், சார்ட்ட சொல்லுவேன் சார் நான் அவ்வளவு எனக்கு அப்பதான் நான் ஒரு டயலாக் கூட வச்சிருப்பேன், எல்லாம் கண்டஸ்டன்டே பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிறாங்க, நீ என்னோட பொண்டாட்டியே கண்டஸ்டன்ட் மாதிரி பாத்துக்கிறேன்ட்டு. இது எங்க சார் சொன்னது அப்படியே கொண்டாங்க வச்சோம். இது மாதிரி நிறைய அவர் சொல்லி கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப அதே மாதிரி குழந்தைங்களை கொஞ்சம், ஏன்னா ஊர்ல பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, நாங்க இங்க வந்துட்டோங்கும் போது பிள்ளைங்களை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய முக்கியமான இழப்புகளுக்கு எங்களால போக முடியல, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா இந்த 5 மாசம் நாங்க பட்டிமன்றமே போகல. சோ அதெல்லாம் எங்களுக்கு சோத்துக்கே சிரமம். அந்த அளவுக்கு இல்ல, நீ அப்படி நினைச்சிடாதீங்க. அடுத்தடுத்து நம்ம நண்பர்கள்ட்ட கொடுத்து பண்ண சொன்னோம். அந்த மேடைகள்லாம் நாங்க நண்பர் தினேஷ் ஏற்கனவே கேபிஎல் வந்தார், தினேஷ் அண்ணன் பள்ளி மற்றவங்க எல்லாம் பண்ணாங்க. என்ன நம்ம போனோம்னா பட்டிமன்றத்துல ஒரு வருமானம் வந்திருக்கோம், ஏதோ ஒரு டீசல் போடலாம், ஒரு அதுக்குன்னா ரொம்ப சிரமமாயி போச்சு மேடம். அப்புறம் எப்படி டீசல் போட்டேன்னு கேட்காதீங்க. இங்க எங்க அக்கா இருக்கு, எங்க பெரிய அக்கா, எங்களுக்கு அந்த 5 மாசமே சமைக்கவே இல்லை, அதான் உண்மை. ஆமா, எங்க 2 பேருக்கும் சோறு வரும். தம்பி சொன்ன ஆர்டிஸ்ட் கிரைன் ஆர்டிஸ்ட், ஏன்னா கொஞ்சம் சோறு கொஞ்சம் விருப்பமா நிறைய சாப்பிட்றாள். முன்னாடி சின்ன ஹாட் பாக்ஸ்ல வந்துச்சு, அப்புறம் பெரிய ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல கொடுத்துருவாங்கல்ல 4 அடுக்கு கேரியர்ல, ஏன்னா அவனுக்கு 2 அடுக்கு போயிருமே. ஒரு நாள் கூட மேடம் முகம் சுளிக்காம, இந்த 5 மாசமும் ஒரு நாள் கூட முகம் சுளிக்கல. 8:30 மணினா 8 மணினா முத நாள் நைட்டே நாங்க மெனு சொல்லிடுவோம், காலையில 7 மணிக்கெல்லாம் அந்த சாப்பாடு ரெடி பண்ணி ஈவன் வெஜ்ஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும், அந்த எப்படி சொல்றது ஹெல்தியான ஃபுட். இந்த 5 மாசம் சோறு போட்டது எங்க அக்கா தான். அதுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. 2 அக்காக்கும் ஆமா ரொம்ப நன்றி. தம்பி கிரைனு உனக்கு நன்றி, பாதி சோத்த நீ திருண்டு போயிட்ட. இதுதான் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. நாங்க ஒட்டுமொத்த அதாவது மேடம் எல்லாருமே, இப்ப அவங்க சைடா இருந்தாலும் சரி என் சைடா இருந்தாலும் எல்லாருடைய, நான் சொன்ன ஏற்கனவே அந்த கூட்டு முயற்சி தான். சில நிறைய விட்டு கொடுத்ததுல குடும்பங்கள்ல நிறைய பேர் விட்டு கொடுத்தனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனைகள் ஆயிருந்துச்சுன்னா நாங்க நல்லா ஜெயிச்சிருக்க முடியாது. எல்லாருடைய ஒத்துழைப்பு, குழந்தைகள்ல இருந்து என்ன இதெல்லாம் பார்க்க எங்க அம்மா இல்லைன்னு எனக்கு ஒரு வருத்தம். அவங்கதான் எப்போதுமே சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து எப்படியாவது டேய் விஜய் டிவில வந்துருவியாடா. ஏன்னா நாங்க மத்த டிவில ஜெயா டிவி வேந்தல் எல்லாம் பட்டிமன்றம் பேசும்போது அதையே பெரிய விஷயமா அம்மா கொண்டாடுறாங்க. சும்மா பாட்டு பாடி எங்க அம்மா வந்து நைட்டுல உட்காந்து ஏதாவது பாட்டு பாடுறா அப்படின்னு. நானா பாட்டுனா சினிமால வர்றதில்ல, நம்மளா மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு நான் போக போறேன், கறவை மாடு காத்திருக்கு கணக்கில்லாம பால் கறக்க தானே தானே. இது எந்த படத்துலயும்னா இல்ல, சும்மா நம்ம தெரிஞ்சதை ஏதாவது உளறிட்டுமா. என் மையன் அருமையா பாடுவான், எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுவாங்க எங்க அம்மா. நல்ல வேலை ஐயா அவருக்குன்னா தெரியாது. சும்மா எல்லாருமே அம்மாக்கள் அப்படித்தானே இருப்பாங்க. இது ஒரு இன்ஸ்பயர், சும்மா பாடுறான்னு இதை டெய்லி ஒரு வேலையா பண்ணிக்கிட்டே இருந்து இப்ப சும்மா ஓரளவு நமக்கு இந்த சுதி ராகம் தாளம் அதெல்லாம் சும்மா நமக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதான். இதான் மேடம் நடந்தது. ஆமா, பாராட்டுக்கள்ங்கிறது மேடம் விமர்சனங்கள்ங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பெருசா எங்களுக்கு வந்தனால இத நாங்க பெருசா எடுக்கல. ஏன்னா ஏற்கனவே நாங்க இந்த வெற்றி பத்தி பேசவோ யோசிக்கவோ நேரம் இல்ல. மேடைகள்ல சொல்லுவோம். என்ன ஒரே ஒரு விமர்சனம் என்கிட்ட எங்க பட்டிமன்றத்துல இருந்து ஒருத்தர் நம்ம நண்பர்கிட்ட கேட்டாங்களா, எப்படிடா அவங்க ஜெயிச்சாங்க, என்னடா அது எப்படியோ வந்துட்டாங்களே என்ன பண்றது, இப்படிதான்
வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படி இல்ல. இல்ல இல்ல எப்படிடா வந்தான்னு. நான் நாங்க அதனாலதான் பொதுவாவே மேடைகள்ல மேடைகள்ல எல்லா சொல்லுவோம். மேடையிலையும் சொல்றது, வாழ்க்கையில வெற்றி பெற அடுத்தவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க வேண்டாம், ம். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலே போதும். நாங்க ஒரு இந்த இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்யலாம்னு பார்த்தோம். இப்பயுமே அடுத்து இப்ப உங்க இன்டர்வியூ முடிஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம், ம். அடுத்து தொலைக்காட்சியா தொடருமா, அடுத்து வேற அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன போனா தான் பின்னாடி சொல்லிட்டு தானே இருப்பாங்க. இப்ப சொல்லிட்டு பின்னாடியே இருக்கட்டும், நமக்கு பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அதெல்லாம் அதை பத்தி இல்ல. எங்களுக்கு என்ன, எங்களை இங்க கொண்டாந்தாரு இயக்குனர். இதே மாதிரி எங்க பட்டிமன்ற துறையில அடுத்த கலைஞர்கள், நல்ல generation கலைஞர்கள் இருக்காங்க. இருக்காங்க. அடுத்த இப்ப கேபிஐ அடுத்து வரும் கண்டிப்பா. கேபிஐ 11 வரும் பொழுது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இல்லையோ, இப்ப இந்த பட்டிமன்ற துறையில இருக்கக்கூடிய நல்ல கலைஞர்களை நம்மளே கொண்டாந்து நாங்க சார் கொண்டு நல்லா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்துறோம். ஆமா பரிந்துரை இல்ல, அறிமுகப்படுத்தினோம்னா அது அவங்களோட திறமை, அதை செய்யணும். அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அது ஒரு ஆசை இருக்கு மேடம். ஓகே. அதே மாதிரி உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஆன் ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன்ஸ் யார் அதிகமா பண்ணுவா? அது வந்து ஸ்கிரிப்டடா நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க, ஆனா ஆன் ஸ்பாட்ல அடுத்தடுத்து சார் அவங்க தான். தான் பண்ணுவாங்க. So, அதே மாதிரி ஒன் லைனர் ஸ்பெஷலிஸ்டும் அதுனா யார் சொல்வீங்க? டக்குன்னு ஒரு ஒன் லைன். அது நான் தான் யூஸ்வலா ஒன்லைன் நான் தான் சொல்லுவேன். ஓகே. நமக்கு ஐயா வடிவேல் ஐயா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்ப வந்து நான் இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் போய் எங்க இயக்குனரை எங்களுக்கு ஒரு போய் ஆசை பார்த்தேன். அப்படின்னா எங்க இயக்குனரை பார்த்தேன். அடுத்து எங்க சீனியர் ஏபி சாரை போய் பார்க்க போறேன். அதுக்கடுத்து நம்ம யாரையாச்சும் நம்ம போய் பார்க்கணும், வாழ்த்து பெறணும் அப்படின்னா அதுல 2 பேரும் மேடம் நான் பார்க்கணும்னு. ஒண்ணு பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திருமாவளவன் அவர்கள். அது வந்து அடுத்து என்னோட பேச்சுக்கான இதுக்கு. அடுத்து இந்த இதுல வந்து நகைச்சுவைக்கு ஐயா வடிவேல் ஐயா போய் அவசியம் பார்த்தான். ஏன்னா யதார்த்தம். ஏன்னா இத சுந்தர்சி அண்ணே ஒரு பேட்டியில சொன்னாரு, வின்னர் படத்துல இவங்க சும்மா இருக்கனாலதான் இப்படி பண்ணிட்டு தர்றாங்க அப்படின்னு கிளவி சொல்லும். அதுக்கு அவர் சொல்லுவாரு, ஒரு பேங்கு ஒண்ணு கட்டி விடுங்க நடத்துறோம். இது ஸ்கிரிப்ட்ல இல்லையா, இவராந்த இடத்துல சொன்னா. அது மாதிரி அவரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஒரு ஆசை. அவ்வளவுதான். ஷோ வினர்ஸ் ஆயிருக்கீங்க. சோ பெரிய பிரைஸ் அமௌண்ட்டும் கண்டிப்பா சேனல் சார்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்னென்னு வச்சிருக்கீங்க? அதான் மேடம், இந்த இப்போ அடகு வச்சிருக்கேன் மேடம் ஒரு செயின். அது இந்த இதுல நிஜமா தான் சொல்றேன், இந்த அதை போய் திருப்பணும். இதுல வந்து நான் எனக்கு இப்பயே சொல்லிருங்க மேடம், நமக்கு ஒரு 10%, ஏன்னா நம்ம உழைப்பு அதிகம், உங்களுக்கே தெரியும், நீங்க பாக்குறீங்க, உங்க சேனல் மூலமா சொல்லிருங்க. நமக்கு ஒரு 10% சேர்த்து கொடுத்தா அவங்களுக்குள்ளதான் அவங்க எடுத்துக்கிட்டேன். ஆமா ஆமா, அது ஒண்ணு. அடுத்து வந்து விஜய் தொலைக்காட்சியில அடுத்து ஏதோ வாய்ப்புகள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன வாய்ப்பு? தொலைக்காட்சி ரொம்ப பேர் இப்பவே அந்த மேடை கிடைச்சாலோ அந்த மைக் கிடைச்சாலோ, அது பட்டிமன்றமா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேஜா இருந்தாலும் சரி, ஒரு கலைஞரா எந்த விதத்திலையும் எந்த இடமா இருந்தாலும் பயணிக்க நாங்க தயாரா இருக்கோம். அவ்வளவுதான் நம்மளோட இது மேடம். இது வந்தோம் ஜெயிச்சோம், இதெல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கேன். நான் கிராமங்கள்ல உள்ள என்னுடைய நோக்கம் பட்டிமன்றம். அது இன்னும் எவ்வளவு இடத்துக்கு போனாலும் அது இப்ப வரைக்கும் இப்ப மே 30 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பட்டிமன்றம் இப்ப வரைக்கும் வாங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் வாங்கி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல. அந்த பணி அது ஒரு சம்பாதிக்கிறதுக்கான களமா இல்லாம அத ஒரு பேஷனா இருக்கும். அது ஒரு சேவையாவும், அதே நேரத்துல அந்த மக்களுக்கு பெரிய ஆளுங்க நம்ம ஊருக்கு வருவாங்களா அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாம் பெரிய ஆளுகளே இல்ல அப்படிங்கறது போய் அவங்களுக்கு சொல்லணும். நம்ம சும்மா இன்னமும் அப்படியேதான். அந்த புதுக்கோட்டை சரவணன்கிற அடையாளம் அது மட்டும் இருந்தா போதும். தொடர்ந்து மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச இந்த நகைச்சுவையை கொண்டே கொடுக்கணும். அவ்வளவுதான் மேடம். வேற எந்த ஆசையும் இல்லை இது வரைக்கும். பட்டிமன்றம் ஒரு பக்கம், கலக்க போவது யார் ஷோ இப்போ முடிஞ்சிருச்சு. அதே சமயம் நீங்க சீரியலையும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த ஜர்னி எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் சீரியல் வந்து கேரக்டர் ரோல் தான் நிறைய பண்ணிருந்தேன். ஆரம்ப காலகட்டத்துல வாணிராணி, தென்றல் அப்படி ஆரம்பிச்சா உறவுக்கு மரியாதை, ஒரு 10 சீரியல் கிட்ட கேரக்டர் ரோல் பண்ணிருப்பேன். இப்போ வந்து மாரி சீரியல் கமிட் ஆகி போயிட்டு இருந்தேன். இப்போ இங்க விஜய் டிவி வந்ததுனால சீரியல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அடுத்தடுத்த வாய்ப்புகள் சீரியல்ல கேரக்டர் ரோல் இல்லாம லீடா இப்போ வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா பண்ணலாம். நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, இதுல இருக்க இந்த பணியில இருக்க ஒரு முக்கியமான சிரமம், குழந்தைங்க ஊர்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியா பார்க்க முடியல, கவனம் செலுத்த முடியல. ஆனா அவங்க உங்க ஷோஸ் பார்த்துட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து டைட்டில் வினர்ஸா இருக்கீங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்? ஒரே வார்த்தையில சொன்னா, எப்பொழுதுமே அவங்க ஸ்கூலுக்கு செலிபிரிட்டிஸ் தான் வருவாங்க. அடுத்த வருஷம் நீங்க தான் செலிபிரிட்டியா வரணும் அப்படின்னு இப்பவே போய் உங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லிருக்கா. அவளுக்கு எங்க கிட்ட அவ எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. ஆனா அவளை நாங்க பார்க்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது, ஆன்டி சூப்பர் ஆன்டி, பாப்பா உங்களை பத்தி தான் பேசுறாங்க போது பிள்ளைங்களுக்கு மேடம் இப்ப அவங்க சொல்ற அதே கருத்து தான். இப்ப நமக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா செஞ்சது, என்னை ஒரு முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்மளாம் வந்தோம்ல. இந்த இது இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்மளால கல்வியை கொடுக்க முடியுமோ,
அது எவ்வளவு தூரம் படிக்க வைக்கணும், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரம் படிக்க வைக்க முடியுமோ அதை கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா இதை ஏத்துக்கிறாங்கல்ல, இப்ப நம்ம எவ்வளவு தூரம் தூரமா எங்களுக்கு மட்டும் பிள்ளைங்க இல்ல, புரிஞ்சுக்குது இது இந்த எங்களுக்கான கலைத்துறையில ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா எல்லா குழந்தைகளுமே பிள்ளைங்களுக்குமே அப்படிதான். இந்த இடத்துல நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இதை ஏத்துக்கிட்டு அப்பா போறாங்க, அம்மா போறாங்க, குறிப்பா இதுல பட்டிமன்ற பேச்சாளர், குறிப்பா பெண் பேச்சாளர்கள்லாம் உண்மையிலே சிரமம். இதை நாங்க முடிச்சுட்டு பாக்குறோம் டேய். காலையில போகணும். இப்ப ஆண் பேச்சாளர் போறாரு, தூங்கிடுவாரு. ஆனா பெண் பேச்சாளர் திரும்ப போயிட்டு அவங்களுக்கு காலை சாப்பாடு பிள்ளைங்களை செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு மத்தியானம் திரும்ப கிளம்பணும்ல. அப்ப இந்த பிள்ளைகள் வந்து இதை ஏத்துக்கிறனால, இது எனக்கு தனியாவோ அவங்களுக்கு தனியாவோ நான் சொல்லல, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்காகவும் அந்த பிள்ளைங்களை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம் மேடம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பசங்களுக்கு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.